தேர்தல் கூட்டணி திமுக தேர்தல் கூட்டணி சூடு பிடித்திருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போன தேர்தலை விட கம்மியா சீட்டு கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறது டிஎம்கே அலியன்ஸ்ல பாக்கிறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கு. இன்னும் இல்லாம போன முறை இல்லாத கூட்டணியில் இல்லாத இந்த தேமுதிக இந்த கூட்டணியில இணைந்திருக்கிறதுனால இந்த அலையன்ஸ்ல இருந்து சீட்டெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கறது முடிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியுது. அவங்க வெற்றி பெற்றால் முதல் விஷயம் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறணும். ஒருவேளை தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற முடியவில்லை என்றால் என்ன ஆனாலும் சரி, கூட்டணி ஆட்சின்னு கேட்கவே கூடாது. மாநிலம் அது எங்க சொத்து அப்படிதான் கணக்கு. கட்சி குடும்ப சொத்து, மாநிலம் எங்கள் கட்சியின் சொத்து. ஆக மொத்தம் அதை தாண்டி வேற யாரும் எந்த உரிமையும் போட்டுவிட முடியாது. மத்தியில மட்டும்தான் கூட்டாட்சின்னு பேசுவோம். ஆனா மாநிலத்துல கூட்டாட்சி கிடையாது. எல்லாமே ரெப்ரசன்டேஷன் வைஸ் பாத்தீங்கன்னாக்க நாங்க அதுக்கு உண்டான இதுல ஆட்சி அதிகாரத்துல ரெப்ரசன்டேஷன் நாங்க எந்த காலத்தையும் கொடுக்க போறது கிடையாதுங்கிறது ஆக மொத்தம். அதிமுக என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க கூட்டணி ஆட்சி விஷயம்? ஒரு நிமிஷம். கூட்டணி ஆட்சி விஷயம் அப்படின்னாக்க பொதுவாக இரண்டு முக்கியமான திராவிட கட்சிகள் அவற்றின் தலைமையில் தான் இருக்குங்க போது இங்க திமுக அதிமுக அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதிமுக வைத்து என்னென்னலாம் வைக்கிறீங்க? நீங்க அதை அடிமை கட்சின்னு சொல்றீங்க, 1008 விஷயங்கள் சொல்றீங்க.